வரமாட்டேங்கிறாளே. என்னது ஹரி பிரிச்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கான்? பாவம், என்ன பிரச்சனையும் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம். துரோகி, நண்பனுக்கே துரோகம் செஞ்ச பாவிடா நீ. நண்பனோட மனைவிக்கும் கெடுதல் செஞ்ச பாவின்னு கூட சொல்லு. கரெக்ட். நீ முதல்ல என் வைஃபுக்கு தானே துரோகம் பண்ண. ஹரி, சத்தமா பேசாதீங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரியா பாக்குறாங்க தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்குடா துரோகம் பண்ண? என்ன இந்த சரக்குக்கு எப்படியா? முடியல ஹரி. ஏய் கிஷோர், உன் காசுல வாங்கி குடிக்க வேண்டியதான்றா. இது எனக்கு இல்ல, என் நண்பன் ஹரிக்கு. ஏய், நீ என்ன இன்னும் நண்பனா தான் நினைச்சிட்டு இருக்கியா? நண்பன் எப்பயும் நண்பனா தான் இருக்க முடியும் ஹரி. இல்ல, நீ நண்பனா வந்து துரோகியா மாறினவன். போதையில இருந்தாலும் நான் கான்ஷியஸா இருப்பேன். ஹரி, உனக்கு துரோகம் செஞ்சது நான் இல்லை, உன் ஒய்ஃப் தான். நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட? நிஜமாவா? நீ குடிக்கிற சரக்கு மேல சத்தியமா? என் ஒய்ஃப் அப்பதுல இருந்தே இப்படிதான். அவளை என் வழிக்கு கொண்டு வர நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? எதுக்கு ஹரி போராடணும்? பாடினா வந்து தானே ஆகணும். முடியாதுங்கிறா. குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு எங்க அம்மா கோயிலுக்கு 7 வெள்ளிக்கிழமை இந்திராவோட வரதா வேண்டியிருந்தாங்க. அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதானே? கரெக்ட். என்ன விட என் பொண்டாட்டிய நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற. அந்த டென்ஷன்ல தான் வீட்டுக்கு கூட போகாம பாருக்கு வந்துட்டியா? நான் வரல, இந்திரா தான் என்ன இங்க வர வச்சுட்டா. ஹரி, நான் ஒன்னு தெளிவா சொல்லட்டுமா? சொல்லு கிஷோர். நீ இப்ப என்னோட நண்பன். ஆனா நீ தெளிவில்லாம இருக்கியே. நோ, நான் ரொம்ப ஸ்டெடி. நீ சொல்லு. இந்திராவை உன்னோட வழிக்கு கொண்டு வர முடியாது ஹரி. என் பொண்டாட்டிய என் வழிக்கு கொண்டு வர முடியாதா? அப்படின்னா அவ யார் வழிக்கு தான் வருவா? நீ அவ வழிக்கு போயிடு. அது என் தன்மானத்துக்கு செட் ஆகாது. சாரி கிஷோர். ஹரி, ஒரு ஆம்பளை வெளியில 1000 பேர்கிட்ட ஜெயிக்கலாம், ஆனா வீட்டுல பொண்டாட்டி கிட்ட தோத்து போயிடணும். அப்பதான் அவன் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். நீ சொல்றது சரிங்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனா தப்புங்கிற மாதிரியும் தெரியுது. நான் சொல்றது தான் கரெக்ட் ஹரி. வீட்டுல பொண்டாட்டி கிட்ட தோத்து போறதுல ஈகோ பார்க்க கூடாது. வீட்டுல தோத்தா வெளியில ஜெயிக்கலாம் ஹரி. நான் என்ன பண்ணணும் நண்பா? எப்ப வீட்டுக்கு போனாலும் பொண்டாட்டிக்கு பிடிச்ச பொருள் எதையாவது கிஃப்டா வாங்கிட்டு போகணும் ஹரி. எதுக்கு? புருஷன் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரப்பெல்லாம் நம்மள ஞாபகம் வச்சு எதையாவது வாங்கிட்டு வராரேன்னு மனசார உருகி போயிடுவா. அப்புறம் உன் மேல அன்பு பாசம் எல்லாம் ஒரு படி கூடும். கிஷோர், நீ சொல்றதெல்லாம் அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தான். என் பொண்டாட்டி இருக்காளே இந்திரா, அவ ராட்சசி சங்க தலைவி. ஃபர்ஸ்ட் நீ ஒரு நல்ல பொருள் வாங்கி பிரசன்ட் பண்ணி பாரு. என்கிட்ட வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவா தெரியுமா? தேங்க் பண்ணுவாங்க. நோ,
செகண்ட் ஹேண்ட்ல சேல்ஸ் பண்ணிடுவா. அவளுக்கு அன்புனா என்னன்னே தெரியாது. பாசம்னா அது எப்படி இருக்குன்னு கேட்பா. முதல்ல உங்க ஒய்ஃபை நம்புங்க ஹரி. எப்படி நண்பா, எப்படி நம்புறது? என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவ ஒரு கல்யாணம் பண்ணி எல்லாரையும் ஏமாத்தினவளாச்சு. ஹரி, உனக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. என் லைஃபே ஓவரான மாதிரி தான் இருக்கு கிஷோர். சரக்கு ஓவரா என்ன என்ன பண்ண போகுது? சரி, இது என் ஒய்ஃப்காக நான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட். இதை கொண்டு போய் உன் ஒய்ஃப்க்கு கொடு. இதையும் நான் உன்கிட்ட இருந்து தான் வாங்கணுமா? வாங்கிக்க ஹரி. நீ இன்னொன்னு ரெடி பண்ணிட்டு வரல? ஆமா, இந்த கிஃப்டை என்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு மட்டும் சொல்லிடாத. என் வைஃபே உன்கிட்ட இருந்து வந்தது தானே கிஷோர். ஹரி, திஸ் இஸ் டூ மச். நீ போதையில் உளறி கொட்டுற. நீ எதில் வந்த? ஆட்டோல. பேருக்கு தான் ஆட்டோ, பட் மேனுவல் ஆப்ரேஷன் தான். சரி வா, என் பைக்கில் கொண்டு போய் உன் தெருமுனையில் விட்டு வரேன். நீ தான் நண்பன். இனி எத்தனை பிரிவு எடுத்தாலும் உனக்கு நான் தான் நண்பன். சரியா? வா வா வா. அடுத்த பார்சல் ரெடி பண்ணணுமா? என்னடா தம்பி உள்ள வர மாட்டேங்கிற? அக்கா, உன் மாமனார் சொன்னதுக்கு அப்புறம் அந்த வீட்டு வாசப்படில கால் வைக்கலாமா? டேய், அது முடிஞ்சு போன கேஸ்டா. அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு. அக்கா, ரோசக்கார மாதிரி கொஞ்ச நாள் இருந்து பாக்குறேன். இல்லைன்னா கிழவன் இந்த வீட்டு பெரியமாட்ட போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பான். சரி, அது இருக்கட்டும். இதை பாருக்கா, முதல்ல நான் சொல்றதை கேளு. சொல்லு. நீ இன்னும் நான் கொடுத்த மாத்திரையை யூஸ் பண்ணவே இல்லையா? இல்லடா, அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். நீ கொடுத்த மாத்திரை நமுத்து போன பட்டாசு மாதிரி ஆயிடுச்சு. ஏக்கா, ஏன் என்னக்கா எப்படி சொல்ற? பாலாமணி கழுவி அந்த மாத்திரையை சாப்பிட்டு புட்டுன்னு போயிடுன்னு பார்த்தா கிரைண்டர் மாதிரி ஸ்ட்ராங் ஆயிடுச்சுடா. அக்கா, உனக்கு புத்தி இல்லக்கா. ஏன்டா தம்பி அப்படி சொல்ற? நான் கொடுத்தது உன் மாமனாருக்கு. அதை கொடுத்திருந்தா இந்நேரம் தார தப்பட்ட சத்தமா கேட்டிருக்குங்க. எப்படியோ புது வீட்டுக்கு நாங்க இப்ப போறது இல்லடா. புது வீடு ராசி இல்லைன்னு சொல்லிடுக்கா. டேய், எனக்கு இன்னொரு கஷ்டமும் இருக்குடா. என்னக்கா? டேய், இங்கே இருக்கிறதுல எனக்கு அதுல ஆசை இருந்தாலும் நீ பாசமா பாக்குறதுக்கு அடிக்கடி வர முடியாதுங்கிற கஷ்டம்தான். அக்கா, இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லக்கா. உன் மாமனார் தான் சும்மா கூவிக்கிட்டே இருப்பாரு. நீ ஃப்ரீயா விட, நான் அவரை சமாளிச்சுக்கிறேன். டேய், நான் ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டியே? அக்கா சொல்லி தம்பி என்னைக்கா கோச்சிருக்கா? சும்மா சொல்லுக்கா. தம்பி தம்பி கௌரவமா ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயேன். கோச்சிக்க கூடாதுன்னு முதல்ல சொன்னல. அக்கா, அவனுக்கு அவன் பாக்குற தொழில் கௌரவமானதுதான். இருந்தாலும் மத்தவங்களுக்கு கௌரவமா தெரிஞ்சாதானடா நம்மள மதிப்பாங்க. இப்ப நீ என்ன சொல்ல வர? ரேவதியை கல்யாணம் பண்ணனா நீ கௌரவமான வேலைக்கு போகணும்னு சொல்ல வர, அப்படித்தானே? நல்ல வேலை புரிஞ்சுக்கிட்டியே. டேய், ரேவதி நல்லா படிச்சிருக்கால. அக்கா, அவளை காலேஜுக்கு அனுப்பாதுன்னு சொன்னேன், நீ கேட்டியா? சரிடா, அது முடிஞ்சு போன விஷயம். டேய், நான் சொல்றபடி முதல்ல செய்யி. முயற்சி பண்றேன். அப்புறம் நம்ம போற பிளானை பத்தி ரேவதிகிட்ட மட்டும் பேசு. சின்னவ காயத்ரி கிட்ட பேசவே பேசாத. ஏண்டா, அவளும் நான் பெத்த மக தானே? ஆட கூறு கட்டாக்கா. ரேவதி நீ என்ன சொன்னாலும் சரின்னு தலையாட்டுவா. ஆனா அந்த சின்னவ இருக்கால, அவன் நம்ம கூட ஒத்தே போக மாட்டாக்கா. டேய், அவளுக்கு தேவைப்படுறப்ப அவன் நம்ம கூட சேர்ந்து பாடா. அவளை பத்தி நீ கவலைப்படாத.
டேய் நான் உனக்கு சொல்லட்டுமா? சொல்லுக்கா. இதோ பாரு, இந்த பேக் எடுத்துட்டு ஓடி போயிடு. சீக்கிரம் போயிடுறா. டேடி உள்ள வைடா. அதெல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு உள்ள வைடா சொல்றேன்ல. என்னக்கா உள்ள என்ன இருக்கு? வெள்ளி குத்து விளக்கு இருக்குடா. ஐ எதுக்குக்கா? கோகிலா பீரோவை திறந்து எதையோ எடுத்ததுக்கு அப்புறம் பீரோவை மூடாமலே போயிட்டா. நான் போய் இந்த வெள்ளி குத்து விளக்க ஆட்டையை போட்டேன். அக்கா உண்மையிலேயே ஃபைனான்ஸ் ரொம்ப டைட்டுக்கா. இடைக்கால நிவாரணமா இதை வச்சு செலவு பண்ணிக்கிறேன். டேய் அந்த பாலாமணி கழுவி வைரத்தோடு வச்சிருக்கா. அதை எப்படியாவது கைப்பற்றி ஆகணும்டா. அக்கா அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். உன் காது கூட. ஏய் சூப்பர்ரா. சரி இந்த பேக் எடுத்துட்டு கிளம்பு. போ போ போ. சரி வரேன். சரி. சரி இந்த பேக் எடுத்துட்டு கிளம்பு. போ போ போ. சரி வரேன். சரி. எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டிருப்பாளோ? சமாளிப்போம். மாரியம்மா நில்லு. என்ன மாரியம்மா, தம்பி கூட அப்படி என்ன ரகசியம் பேசிட்டு வர? அக்கா தம்பிக்குள்ள 1000 இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஓஹோ அப்படியா? ஆமா, வச்சுக்கன்னு சொல்லி உன் தம்பி கிட்ட ஏதோ கொடுத்து அனுப்பின மாதிரி இருக்கு. இங்க பார், அடுத்து அவன் என்ன பார்க்க வரதுக்கு 2-3 நாள் ஆகும்னு சொன்னான். அதான் பாசத்தை பார்சல் கட்டி கொடுத்து அனுப்புனேன். போதுமா? பாசத்தை பார்சல் கட்டி கொடுத்து விட்டியா? என்கிட்ட நீ மாட்டாமலையா போயிடுவ? மாமியார் ரொம்ப ஆசையா கோவிலுக்கு இந்திராவை கூட்டிட்டு வர்றதா வேண்டி இருக்காங்க. இந்திரா வர முடியாதுன்னு சொல்லிட்டா ஹரி கோச்சுக்கிட்டு போயிட்டாரு. இந்திரா பண்ற அடாவடிக்கு இந்நேரம் வேற ஆளா இருந்தா இந்திரா வாடி பின்னி எடுத்திருப்பாங்க அத்தை. இவ பண்றத பார்த்தா நமக்கே கோவம் வருது. தாலி கட்டின புருஷனுக்கு எப்படி இருக்கும்? பாண்டியன் எவ்வளவோ சொன்னா ஓவரா செல்லம் கொடுக்காதுன்னு. நான் தான் ரொம்ப இடம் கொடுத்து அவளை கெடுத்து வச்சிருக்கேன். அத்தை நீங்க பாசத்துல செஞ்சிருக்கீங்க. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்திரா பொறுப்பா இருக்க வேண்டாம்? எந்த பொண்ணு இப்படி நடந்துக்கவே மாட்டா. ஹரி போன வேகத்தை பார்த்தா மறுபடியும் இங்க வருவாரானே தெரியலையே. இந்திராவை அனுசரிச்சு போக பழகிட்டாருல்ல. அது மட்டும் இல்ல அத்தை, இந்திரா கர்ப்பமா இருக்கிற அந்த டைம்ல ஹரி என்ன இந்திரா கிட்ட கோவமா நடந்துக்கவே மாட்டாரு. அவ வாழ்க்கை நல்லா இருந்தா சரிதான். இந்திரா உன் புருஷன் ஃபோன் பண்ணாரா? இல்ல. ஒரு ஃபோன் கூட பண்ணலையா? அப்ப இனிமே இந்த வீட்டுக்கு ஹரி வந்த மாதிரிதான். எழுதுங்கள் என் கல்லறையில். இந்திரா இரக்கமில்லாதவள் என்று. பாடுங்கள் என் கல்லறையில் ஹரி ஒரு பைத்தியக்காரன் என்று. என்னங்க என்ன இது புது பழக்கம்? அவமானத்தை சகிச்சுக்கிறதுக்கு சரக்கு தாண்டி மருந்து. அதான் ஆசை தீர நான் குடிச்சிட்டு வந்திருக்கேன். நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மாப்பிள்ள. வேற நான் என்ன பண்ணா உங்களுக்கு பிடிக்கும் அத்தை? உங்க மக கிட்ட அசிங்கப்பட்டா உங்களுக்கு பிடிக்குமா? இங்க பாருங்க, இந்த மாதிரி குடிச்சிட்டு வரதா இருந்தா இந்த வீட்டு பக்கமே வராதீங்க. பாசத்தையும் அன்பையும் என் மனசுல சுமந்துட்டு வந்தாலும் என் மனச நீ நோகடிக்கிறியடி. மனச நோகடிக்கிறியன்னு நான் குடிச்சிட்டு வந்தா என்ன திட்டுறியா? உன்னை கல்யாணம் பண்ண பாவத்தை தொலைக்க நான் என்னடி பரிகாரம் பண்ணணும்? பிரச்சனை இல்லாத ஆம்பளைங்க யாருன்னா இருக்கா? ஆனா எல்லாரும் குடிச்சிட்டு வரது இல்லைல்ல. குடி 2 வகைப்படும்.
ஒன்று சந்தோஷத்துல குடிக்கிறது, இன்னொன்று சங்கடத்துல குடிக்கிறது. நான் சங்கடத்துல தான் குடிச்சிட்டு வந்திருக்கேன். காலையில இந்திராவோட வாழ்ந்த பழகி போச்சுன்னு சொன்னீங்க. இப்ப இந்திராவால தான் குடிச்சேன்னு சொல்றீங்க. இந்திராவை நினைக்காத வரைக்கும் நான் நல்லவனா தான் இருந்தேன். இந்திராவோட நினைப்பு வந்ததும் நான் உடனே குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு நான் காரணம் இல்லை, என் தர்ம பத்தினி தான். என் பதிவிரதை, கணவனையே கண்கண்ட தெய்வம்னு நினைக்கிற இந்த இந்திரா தான் காரணம். பண்ற தப்பெல்லாம் அவ பண்ணுவா, ஆனா என்ன குத்த சொல்றீங்களா? வணக்கம் மச்சா. இந்திரா, நீ ஒழுங்கா இருந்திருந்தா ஹரி இந்த நிலைமையில வீட்டுக்கு வந்திருப்பாரா? அவர் குடிச்சிட்டு வந்ததுக்கு நான் தான் காரணமா? பொண்டாட்டி ஒழுங்கா இருந்தா புருஷன் எதுக்கு குடிச்சிட்டு வரான் இந்த மாதிரி? அப்படி பார்த்தா நீ கூட தான் கொஞ்ச நாள் குடிச்சிட்டு வந்த. அப்ப உன் பொண்டாட்டி ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தமா? கெட்டவங்களோட சகவாசம் வச்சிருந்தாரு, குடிச்சிட்டு வந்தாரு. அது கூட ரவுடிங்ல ஒழிக்கிறதுக்காக தான் அவர் அப்படி நடந்துக்கிட்டாரு. என் புருஷன் குடிச்சிட்டு வந்ததுக்கும் இப்படி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஹரி, சாப்பிட்டீங்களா இல்லையா? ஐயோ, நான் ஃபுல்லா சாப்பிட்டேன். சாப்பாடு சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். அது கூட தெரியல. இந்திரா, மாப்பிள்ளைய கூட்டிட்டு போமா உள்ள. வேண்டாம்மா, வாந்தி எடுத்து பெட்டெல்லாம் நாஸ்தி பண்ணிடுவாரு. இங்கே படுக்க வைங்க. இந்திரா, அவரை மெதுவா சோஃபால படுக்க வை. அம்மா, கீழே படுக்க வைக்க சொல்லுமா. டேய், என்னதான் இருந்தாலும் அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளடா. தரையில படுக்க வச்சா அவ்வளவு மரியாதையா இருக்காது. மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்தவனுக்கு மரியாதை வேண்டி கிடக்கா? மரியாதைன்னா கிலோ என்ன விலைன்னு கேட்குற குடும்பம் தானே உங்க குடும்பம். ஆமா, பெரிய கண்டுபிடிப்பு தான். சரி, கையில என்னது அது? இதுவா கிஃப்ட். கிஃப்டா? யாருக்கு? இது ஏன் அன்பு மனைவிக்கு. இவ்வளோ போதையிலையும் பாசம் பொங்குது பொண்டாட்டி மேல. இந்திரா, அவரை இங்க படுக்க வையே. ஒயின் ஷாப்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்தவருக்கு அங்க படுக்க தெரியாதா? படுப்பார், விடு. என்ன ஜென்மமா இவ? புருஷன் வேண்டாம், புருஷன் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் மட்டும் வேணும். நல்லா பொண்டாட்டி. இந்திரா, அவரை இங்க படுக்க வையே. ஒயின் ஷாப்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்தவருக்கு அங்க படுக்க தெரியாதா? படுப்பார், விடு. என்ன ஜென்மமா இவ? புருஷன் வேண்டாம், புருஷன் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் மட்டும் வேணும். நல்லா பொண்டாட்டி. நீ என்ன மருமகனுக்கு செக்யூரிட்டி வேலை பார்க்க போறியா? போய் படுப்போ. எல்லாரும் இப்படியே விட்டுட்டு போனா எப்படிடா? கவலைப்பட வேண்டிய இந்திராவே கிஃப்ட வாங்கிட்டு உள்ள போயிட்டா. நீ எதுக்கு கவலைப்படுற? போ உள்ள. நடு ஜாமத்துல எழுந்து கலாட்டா பண்ணா என்னடா பண்றது? நான் பாத்துக்கிறேம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ போ. மாப்பிள, வந்து படுங்க. படுங்கங்கிறேன். பார்த்து போங்க. இது காலேஜ் படிச்சப்ப நான் கிஷோருக்கு பிரசன்ட் பண்ண செயின் ஆச்சே. அப்போ இந்த gift பாக்ஸை கொடுத்து விட்டது கிஷோர் தானா? மறுபடியும் எதுக்கு ஹரியோட பழகுறான்? கிஷோர் எதுவும் சூழ்ச்சி பண்றானா? ஒன்றும் புரியலையே. ஓகே, அனுப்பிடுறோம். தேங்க்யூ. வணக்கம் மேடம். இங்கே வர்ஷான்னு ஒருத்தங்க தங்கியிருக்காங்கல்ல?
ஆமா, நீங்க யாரு? வர்ஷாவுடைய கசின் பிரதர் பேரு? பாண்டியன். காலையில இருந்து வர்ஷாவை பார்க்கல, இருக்காளான்னு போய் பார்த்துட்டு வரேன். நீங்க உட்காருங்க. சாரி சார், வர்ஷா இல்ல. இல்லைன்னா எங்கேயாவது வெளியே போயிருக்காங்களா இல்லை ஹாஸ்டலை விட்டு போயிட்டாங்களா? இல்ல, தெரியல சார். வந்தா ஏதாவது சொல்லணுமா? வர்ஷா வரமாட்டாங்கன்னு தான் தோணுது. ஸோ எதுவும் சொல்ல வேண்டாம். ம். தேங்க்ஸ். வாங்க சார். என் பையனுக்கு இன்னும் காலேஜ் சீட் கிடைக்கல சார். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதான் நினைக்கிறேன். ஹலோ, யார் பாணி? லேடிஸ் ஹாஸ்டலில் உனக்கு என்ன வேலை? சார், இந்த ஹாஸ்டலுக்கு பால் சப்ளை பண்ணுறேன் சார் நான். அப்படியா? ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே.